ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் ஆர்வமாக இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதை நீங்கள் சுயமாகவே லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா, அது இன்னும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். சரி, இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் சுயமாக நாம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் கொட்டி கிடக்கு. அது குறித்து நாம் கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம சூப்பராக நம்மளோட கரியர்லேயும் லைஃப்லேயும் ஷைன் பண்ணலாம். அதுக்கான ஒரு பெஸ்ட் வேவை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம். அது நம்மளோட மதர் டங்கில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்மளோட தாய்மொழியில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. பட் இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷ் நம்மளுக்கு இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இதுவே நம்மளுக்கு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது அமெரிக்கன், பிரிட்டிஷ் பீப்புளோட லாங்குவேஜாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, நம்ம சப்டைட்டிலை வாட்ச் பண்ணி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, சப்டைட்டில் நம்மளுக்கு அந்தளவு கன்வீனியண்ட்டாக அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகி போயிட்டுருக்கும். சரி, அதுவே நமக்கு இந்த அவங்க பேசுனது எல்லாம் ஒரு பிரிண்டட் மெட்டீரியலாக இல்லை ஒரு டெக்ஸ்ட்டாக நம்மளால் ரொம்ப நேரம் அதை பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம அதை படித்து நம்ம ஈஸியாக அதை தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவோட பாட்டத்தில் சேவ் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணால் ஓப்பன் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு வரும். அந்த ஓப்பன் டிரான்ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணுங்கள். சைடில் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு, அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு 5 செகண்டுக்கும் ஒரு 10 செகண்டுக்கும் என்ன அவங்க டயலாக் பேசுகிறாங்களோ அந்த டயலாக்கு சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த இடத்துல அந்த டயலாகை வாட்ச் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த வீடியோ போய் ப்ளே ஆகும். சரி, எனக்கு அந்த வீடியோ, ஆடியோ இது ரெண்டுமே வேணாம். அந்த டெக்ஸ்ட்டு மட்டும், அதாவது அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் மட்டும் இருந்தால் நான் அதை பார்த்து படித்தே தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அதை எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி ஒரு வேர்டில் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அலைன் பண்ணி திரும்ப அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கலாம். சரி, இதை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு ஃபேமஸ் ஸ்பீச் கேட்குறீங்க, இப்போது சுந்தர் பிச்சை பேசுகிறாரு, அது புரியல அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தமாரி இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி பார்க்குறோம், அது புரியல அப்படின்னா இந்தமாரி எடுத்துக்கலாம். ஒரு டுட்டோரியல், ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, சமைக்கிறது, ரைம்ஸ் பார்க்குறது, இது போல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதெல்லாம் இங்கிலீஷில் வாட்ச் பண்ணுறீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் இதுலேருந்து எடுக்கலாம். இப்படி தான் நான் வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணேன். சரி, இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்லாம் வேணாம், எனக்கு நார்மலாக எப்போதும் போல் கீழே சப்டைட்டில் வந்தால் போதும், அதுவே வரமாட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, இந்த வீடியோவோட பாட்டத்தில் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்டைட்டில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தென் இங்கிலீஷ் ஆட்டோ ஜென்ரேட்டட் அப்படின்ட்டு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எப்போதும் போல் ஒரு நார்மல் சப்டைட்டில் கீழே டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். சரி, இது நம்ம மொபைலில் செய்ய முடியும். இதை மட்டும்தான் நம்ம மொபைலில் செய்யலாம். சரி, எனக்கு சைடில் டிரான்ஸ்கிரிப்ஷன் லேப்டாப்பில் காமிச்ச மாரி வேணும், மொபைல்லே வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு குரோம் அல்லது ஏதாவது ஒரு ப்ரௌசர் மூலம் நீங்கள் யூடியூப் போகணும். அப்படி போனீங்க அப்படின்னா நீங்கள் சிஸ்டத்தில் என்ன மாதிரி பார்க்குறீங்களோ அதே மாதிரியே அங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அங்கே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.